ஆமா, அந்த நரசிம்மனை நான் என் கண்ணால பார்த்தேன். நான் துப்பாக்கியால சுட்டும் கூட அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் சார். எங்க ஓடி போவான்? சட்டம் நியாயங்கிற கம்பி மேல நடந்தா என்ன நடக்குங்கிறத நாம நிரூபிப்போம். உன்னை பார்த்ததுமே சுந்தரம் போல மனுஷன் இன்னொருத்தன் இருக்கான்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த லாயர் இன்ஸ்பெக்டர் துணிஞ்சிட்டாங்கன்னா உன்னை கரெக்டா தூக்கு மேடைக்கு அனுப்பிடுவாங்க. என் பின்னாடி நீ கூட ஸ்ட்ரைட்டா வந்துருவேல்ல? கரெக்ட். நாம அவங்க வலையில மாட்டிக்கிறது முன்னால தங்கத்தெல்லாம் எங்கே ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடு. எல்லா தங்கத்தையும் வித்து கேஷ் பண்ணிக்கிட்டு சுவிட்சர்லாந்துக்கு அட்ரஸ் மாத்திக்கலாம். சுந்தரத்தை தூக்கில போடட்டும், அப்புறம் தங்க இருக்க இடத்த சொல்றேன். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணுங்கிற என்னத்தை சொல்லி ஏதாவது ஒருத்தாலும் கந்தருக்கு புத்தி கவட்டிக்குள்ளங்கிறியே. அவங்க உன்னை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பிடிச்சாதானே? உன் தலையெழுத்து. எங்கேயாவது ஜாக்கிரதையா இரு. இப்ப என்கிட்ட பேசி என்ன லாபம் சார்? மரணத்துக்கு 3 கஜ தூரத்துல வந்திருக்கேன். சட்டத்தின் சக்திகளை பயன்படுத்தி நான் உங்களை காப்பாத்துறேன். அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்கல. நான் நிரபராதின்னு எத்தனை தடவை சொல்லியும் கேட்காம சட்டத்தை காட்டி என்ன இந்த ஜெயிலுக்குள்ள போட்டீங்க. இப்ப அதே சட்டத்தால உங்களுக்கு கொடுத்த தண்டனையை மாத்துறேன். அது முடியாது. நடந்த உண்மைகளை என்கிட்ட மறைக்காம சொன்னா நான் அதை முடிச்சு காட்டுறேன். நீங்க காப்பாத்துவீங்கிற நம்பிக்கை இல்லாம போனாலும் நான் நிரபராதிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா என் மனைவி மக்களுக்காவது நன்மை கிடைக்கும் தான் சொல்றேன். சார் அங்க பாருங்க. பத்மா, நீ எப்படி இங்க வந்த?
அந்த வேலையை கவனி. சிவா, இந்த பொட்டி வண்டியில் இருக்கு. சரி சார். டிரைவர் சுந்தரம், நீயா இந்த திருட்டு வேலை பண்ண? ஆமா சுந்தரம் தான். தங்கத்துக்காக இவங்க எல்லாரையும் கொன்னேன். நீ பார்த்துட்டே இப்ப உன்னையும் கொள்றேன். எல்லாம் நம்ம போட்ட பிளான் படி நடந்துச்சு. எவ்ரிதிங் ஓகே. குட். போலீஸ் வரதுக்கு நாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். எல்லாரும் காட்டு வழியா வந்து நம்ம இடத்துக்கு வந்துருங்க. கம் ஆன், ஹரி அப், ஹரி அப். இதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க. இந்த குட்ஸ் டிரைவர் சுந்தரம் தான் தங்கத்து மேல ஆசைப்பட்டு எங்க எல்லாரையும் கொண்டுட்டான். அப்படியா? ஆமாங்க, அவங்க நம்மள இங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. பத்மா, அந்த சூழ்ச்சிக்காரங்க நம்மளை பழி வாங்கிட்டாங்க. போலீஸ்ல நாம சிக்க கூடாது. கம் ஆன், ஹரி அப். அப்படித்தான் எங்களை இந்த கேஸ்ல மாட்டி வச்சாங்க. நான் நிரபராதின்னு சட்டம் என்ன வாய மூட சொல்லிடுச்சு. என்ன நம்புங்கன்னு கத்துனேன். நீதிமன்றம் என்ன தூக்குல போட சொல்லிடுச்சு. என்ன போல கைதிகள் கூட என்ன நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சா என்ன பைத்தியக்காரனா தான் பார்த்தாங்க. அதனால நிரபராதிகளுக்கு இந்த உலகத்துல இடமில்லைன்னு தூக்கு மேடைய பஞ்சமத்தையா நினைச்சு என்ன நீ வேகமா கூட்டுக்கன்னு மரண தேவதைக்கு ஓலை எழுதி போட்டுட்டு இந்த கம்பிகளுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் சுந்தரம், உண்மை தெரிஞ்ச பிறகு நியாயம் சட்டம் கண்ண மூடிக்கிட்டு இருக்காது. சொன்னா சட்டம் நியாயம் நிரந்தரமா கண்ண முடிக்கிற நாள் கிட்ட வந்துடுச்சு. சுந்தரம் போட்ட கருண மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 21ஆம் தேதி விடியற் காலையில் 5:45 சுந்தரம் தூக்குல தொங்க போறான். தரையில விழுந்த அந்த குங்குமத்தை உன்னால வாரி எடுத்துட முடியும் தாய். இன்னும் 4 நாட்கள தரையில சாய போறோம் மஞ்சள் குங்குமத்தை வாரி எடுக்க முடியுமாம்மா? ஐயா, தேதி நிச்சயம் ஆயிடுச்சா? ஆமாம்மா, இந்த கையால 21ஆம் தேதி உன் புருஷனை தூக்குல போட சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருச்சும்மா. 21ஆம் தேதியா? ஆமாம்மா, நான் அந்த பாவத்தை செய்ய தயாரா இல்ல. அதுக்கு முன்னாலேயே தூக்குல போட இந்த தலையார் தூக்குல தொங்குமா? 21ஆம் தேதி தூக்கு போட்டுக்க வேண்டியது நீயும் நானும் இல்ல, தூக்கு போட வேண்டியது இவனுக்கு. என் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக இத்தனை நாளா என் கைக்கு ரத்த வெறியே காட்டாம இருந்தேன்டா. ஆனா அவரே போயிடுவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நியாயம்